எட்டாவது வினா, தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் ஏ இனது நிரப்பி இடைவெட்டு பியை வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. அப்ப ஏ இனது நிரப்பியும் பியும் இடைவெட்டும் பிரதேசம். இப்ப முதல் நாங்கள் பார்ப்போம். ஏ இனது நிரப்பி என்ன? ஏ தவிர்ந்த பிரதேசம். அப்ப ஏ தவிர்ந்த பிரதேசம் என்ற நாங்கள் எங்க குறிப்போம்? ஏக்கு வெளியில குறிச்சு கொள்ளுவோம். சரியா? அப்ப ஏக்கு வெளியில குறிச்சு கொள்ளுவோம். அதோ வினா இல்ல, எங்கள்கிட்ட கேட்டது என்ன? ஏ இனது நிரப்பி வந்து பியை இடவற்ற பிரதேசம். அப்ப இது இந்த இவ்வளவு பிரதேசம் தான் எங்களுக்கு தேவை. ஏயினது நிரப்பியாகவும் இருக்கணும், அதே நேரம் அது பீனும் அமைந்திருத்தல் வேண்டும். அப்ப இந்த முழுமையான பிரதேசம் இல்லை, இந்த பீக்குள்ள வர்ற இந்த பிரதேசம் தான் அது. அப்ப ஏனது நிரப்பிய இனம் கண்டு கொண்டோம்டா மிகச் சுலபமாக அடுத்ததை கூற முடியும். ஆகவே நாங்கள் இப்போது பாருங்கள், எங்களுக்கு தேவையான இந்த பிரதேசம் இது மட்டும்தான். பாருங்கள், ஏயினது நிரப்பியும் பியும் இடைவெட்டும் பிரதேசம். மிக இலகுவாக நாங்கள் இதனை குறித்துக் கொண்டு நேரடியாக பாருங்கள் 2 புள்ளி இந்த வினாக்கு கிடைக்குது எங்களுக்கு. இதுக்கு நாங்கள் வாசிக்க கூட எங்களுக்கு நேரம் தேவையில்லை. என்ன பாருங்கள், தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் ஏயினது நிரப்பி இடைவெட்டு பியை வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலத்துக. சில வேளைகளில் பாருங்கள், ஏ இடவெட்டு பி என வாசிக்க கூடாது. பாருங்க, அந்த நிரப்பி அதுல வந்து இருக்கு ஏ டேஷ் என நாங்கள் அதை குறிப்போம். என்ன அதை மேல ஒரு கோடு இருக்கு. என்ன அந்த ஏன்றது நிரப்பி என்பதை இனம் கண்டு கொண்டா மிக இலகுவாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். சில பேர் அவசரத்தில் ஏ இடவெட்டு பி என இந்த நடுவில் உள்ள பிரதேசத்தை குறித்து விடுவீர்கள். ஆகவே அந்த கேள்வியை நீங்கள் கூர்ந்து வாசிக்க வேண்டும்.